இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஜய், ஏதாவது சாப்பிடுறியா? வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையேடி. இந்தா, இந்த டீயாவது குடி. நான் இப்ப சாப்பிடாத மட்டும் தான் பிரச்சனையாமா? அப்படி சாப்பிட்டே ஆகணும்னா விஷத்தை வாங்கி கொடு. சாப்பிட்டு ஒரேடியா போயிடு. என்னடி இப்படி பேசுற? தூத்துக்கிட்டே இருக்கம்மா, தோத்துக்கிட்டே இருக்க. அந்த வீராவும் மாறனும் சேர்ந்து என்ன தினம் தினம் தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீராவும் மாறனும் பேசாத, எதுவும் பேசாத. ரொம்ப அசிங்கமா இருக்குமா? பாக்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியுமான்னு தெரியலையே. என்ன விஜய், நீயே இப்படி சொன்னா எப்படி? நீ எவ்வளவு தைரியமானவ. உன்னால முடியும்டி. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு விஜய். விட மாட்டேம்மா, விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உசுரை போனாலும் சரி, அந்த ராமச்சந்திர குடும்பத்தை அழிக்காம நான் விட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா யோசிப்போண்டி. யோசிப்போமா? அதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேமா. இந்த தடவை பெரிய பிளான் வச்சிருக்கேன். என்னடா நம்ம கடைக்கு ஆபீசர்கள்லாம் போறாங்க? பெரிய கடை இல்லைண்ணே, வரவு செலவு பார்க்க போவாங்க. உங்களுக்கு தெரியாதா? சார் பிரச்சனை பண்ணாம வெளியே போங்க சார். சார், என்ன மிரட்டுறீங்களா? திடீர்னு நீங்க பாட்டு வந்தீங்க, கையில பேப்பரை காட்டி கடைக்கு சீல் வைக்க போறேன்னு சொல்றீங்க. இது எங்க கடை சார். சீல் வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்பா என்ன பேசிட்டு இருக்காங்க? அமைதியாடுறா. என்ன சார், நாங்க என்ன இல்லீகல் பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு எங்க கடையை சீல் வைப்பேன்னு சொல்றீங்க? சார் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கு நாங்க வரல சார். நீங்க படிச்சவர் தானே, நோட்டீஸை படிச்சு பாருங்க சார். கடை வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு சார். நீங்க இத்தனை நாள் நடத்திட்டு இருக்கதே அஃபென்ஸ் சார். அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை நாளைக்கு சார் விட்டு கொடுப்பாங்க? அதான் கடையை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. வேற ஒருத்தனோட கடையா சார்? இது ஏன் கடை சார்? சார், எங்க அப்பா சிறுக சிறுக உழைச்சு உருவாக்கின கடை சார். இதுக்கு உரிமையான ஆளு அப்பா மட்டும்தான் சார். அண்ணே, ஏதோ பிரச்சனை போல இருக்குண்ணே. டேய், கடையை பாத்துக்க வந்துறேன். சரிண்ணா. இல்ல சார், இந்த கடை வேற ஒருத்தர் பேர்ல அப்பா, இருக்கு. என்னப்பா இவங்க பேசிட்டே இருக்காங்க, நீங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க. பாருடா, கடை வேற ஒருத்தர் பேர்ல இருக்காமா, காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் கடையை யார் காலி பண்றது? என்ன மிரட்டிட்டு இருக்கீங்களா? முதல்ல நீங்களாம் உண்மையான அதிகாரிங்க தானா? சார், டவுட்னா ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார். உங்க கடையை எல்லாத்துக்கும் தெரியும் சார். உங்க அப்பா வேற ஒருத்தர் பேருக்கு எழுதி கொடுத்திருக்காரு கடையை. இப்ப கடை வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு. நீங்க அத்துமீறி நடத்திட்டு இருக்கீங்க. இத புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா கடையை காலி பண்ணிருங்க. இல்ல நாங்களே வெளியே புடிச்சு தள்ளிட்டு சீல் வச்சிருவோம். எது சீல் வைப்பியா? என்னப்பா இருற, யார பார்த்து என்ன பேசிட்டு? இது வேற ஒருத்தர் வீடுமா? என்ன நீங்க ஆக்கிரமிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நீங்க இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாது. சார், யார் நீங்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது என் மாமனாரோட வீடு. அவரு உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு. என்ன தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வந்திருக்கீங்களா? அக்கா, எதுவும் டிராமால நடிக்கிறவங்களா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டுட்டு வந்து மிரட்டுறாங்க. என்ன சார், அந்த விஜய் அனுப்பி வச்சாலா? இருக்குண்டி, கண்டிப்பா அவதான் அனுப்பியிருப்பா. சார், நாங்க உங்களை மாதிரி பல பேரை பார்த்திருக்கோம். இதுக்கு நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். தயவு செஞ்சு போங்க சார். இங்க பாருங்க, we are coming from revenue department. இந்த ஐடி கார்டை செக் பண்ணிக்கோங்க. வேணா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னது இது? என்னாச்சு சார்? யார் நீங்களா? என்னமா வீரா? சார், இது எங்க அப்பாவோட வீடு. அது எப்படி மத்தவங்களோட ஆகும்? சார், எங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு சார். நாங்க லீகலா தான் வந்திருக்கோம். நீங்க வீட்டை காலி பண்ணி கொடுக்கலன்னா அப்புறம் போலீஸ் தான் வரும்.
ஒழுங்கா போலேன்னா உங்க எல்லாரையுமே பலவந்தமா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும் பாத்துக்கோங்க. சரி ஹலோ. ஹலோ இருக்கீங்க கார்த்திக் வா வீரா, என்ன வீரா இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க? அத்த யாரோ தூண்டி விட்டு பிரச்சனை வளர்க்குறாங்க. இவங்களால எல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. வீரா, நீ உன் மாமாக்கு போன் போடு. சரிங்க வலிமா. சொல்லுமா. இருங்க மாமா. ஹலோ அண்ணா, யாரோ கவர்மெண்ட் ஆளுங்க வந்து நம்ம வீட்டை ஜப்தி பண்ண போறோம், இந்த வீடு வேற யார் பேர்லயும் இருக்கு அப்படி எப்படின்னு சொல்றாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என்னம்மா சொல்ற? அண்ணா நீ உடனே கிளம்பி இங்க வா. சரி வை, நான் உடனே வரேன். என்னாச்சு? டேய், கடையில தான் ரைட் பண்ணிருக்காங்க நினைச்சா வீட்டையும் ரைட் பண்ணிருக்காங்க. வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. ஏதோ தப்பா இருக்கு. யாரோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கடை கடை சார், நாங்க லீகலா பாத்துக்கிறோம் சார். நீங்க முதல்ல கிளம்புங்க சார். சார் இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் உங்களுக்கு, அதுக்குள்ள கடையை காலி பண்ணிடுங்க, இல்லைன்னா நாங்க வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம். சொல்லிட்டீங்கல்ல, போங்க. முதல்ல வீட்டுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு பாப்போம். வாங்க. எதுவா இருந்தாலும் நாங்க லீகலா பாத்துக்கிறோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. தம்பி, நீங்க இப்படி பேசுறதுனாலலாம் நாங்க வீட்டை விட்டுட்டு போக போறது இல்ல. போன் பண்ணா 5 நிமிஷத்துல எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்க எல்லாரையும் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஓ அப்படியா சார்? சரி வர சொல்லுங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்க கிட்ட நம்ம தேவையில்லாம ரூடா நடந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் நமக்கு வரும். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும் கார்த்தி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? இதுக்கு என்னதான் முடிவு? கடவுளே, நான் கண்ட கனவு பழிச்சிரும் போல இருக்கு. என்னன்னா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்கின வீடு, இப்ப இது யாருக்கோ சொந்தம், நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்கண்ணா. என்ன ஏதுன்னு கேளுண்ணா. வள்ளி, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது சார். இவங்க தான் போன்ல எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்கு. யார் பேர்ல இருக்கு? சொல்லுங்க சார். யார் பேர்ல இருக்கு சொல்லுங்க சார். எங்க கிட்ட கத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க அப்பாவே எல்லா டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? வீரா, சார், இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. யார் பேர்ல இருக்குன்னு கேட்டேன். யாருக்கு எழுதி கொடுத்திருக்காரு? அத நான் சொல்றேன். மே ஐ கம் இன்?